நான் மனாஸ் மக்கீன் கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலினை பார்க்கின்ற போது 50 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் குறிப்பிட்ட தேர்தல் தினத்திலே வாக்களித்தில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதானமான பல காரணங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற இலங்கை பிரஜைகளுக்கு தேர்தல் தினத்திலே வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அதே போன்று வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகளுக்கு தேர்தல் தினத்திலே வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதே போன்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே தேர்தல் தினத்திலே வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அதே போன்று குறிப்பாக ஊடகவியலாளர்கள், கண்காணிப்பாளர்களுக்கும் அதே போன்று இன்னும் பல துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் தேர்தல் தினத்திலே வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. அதனால் நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியிடம் அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். கெஃபே அமைப்பின் மூலமாக எதிர்வரக்கூடிய காலங்களில் மேற்கூறப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அட்வான்ஸ் வோட்டிங் சிஸ்டம் இனை அறிமுகப்படுத்த வேண்டும். அவ்வாறு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்தின் ஊடாக சட்டம் சீர்திருத்தப்பட வேண்டும். தேர்தல் சட்டம் அதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இலகுவாக பாராளுமன்றத்தில் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் நேற்றைய தினம் நாங்கள் ஊடகங்களினூடாக கண்டோம், அதிகமான எதிர்க்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கூட கூறியிருந்தார்கள் அரசாங்கம் கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களுக்கு அவர்களது ஒத்துழைப்பினை வழங்குவதாக. எனவேதான் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதே போன்று அதுமீது ஜனாதிபதி ஆகிய இருவரிடமும் நாங்கள் கொள்ளும் விடயம் அட்வான்ஸ் வோட்டிங் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய முறையினை அறிமுகப்படுத்தி அதனூடாக குறிப்பிடப்பட்ட தடுப்பு காவலில் உள்ள கைதிகள், வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள், கண்காணிப்பாளர்கள், அதே போன்று குறிப்பாக கண்காணிப்பாளர்கள் போன்று ஊடகவியலாளர்கள் இவ்வாறான தரப்பினர்களுக்கு வாக்களிப்பு தினத்தில் வாக்களிப்பதற்குரிய முறையான அட்வான்ஸ் வோட்டிங் சிஸ்டத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம்.